ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்போ நேற்று கேரளா போக முடியல, டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் கேரளா போக முடியல. இப்போ இன்றைக்கி தான் நாங்கள் கிளம்புறேன். அப்போ ஏதாச்சும் ரொம்ப சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதனால நம்ம ஈஸியாக ஆட்ஸோட ஸ்மூத்தி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கு. ஸோ அதுக்காக நமக்கு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஈஸியாக டயட்டு எடுக்கிற எல்லாருக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ்ஷு தான். ஸோ நம்ம ஆட்ஸோட ஸ்மூத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா நம்ம ரொம்ப டைம் இல்லை நமக்கு, அதனால நம்ம சீக்கிரமாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம 2 பேர் சாப்பிட்றதுனால நம்ம இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆட்ஸ் ஸ்மூத்திக்கு வேண்டது என்னென்னா ஆட்ஸு. ஸோ நமக்கு ஆட்ஸ் போடலாம். ஸோ நான் 4 ஸ்கூப்பு தான் எடுக்கிறேன். 4 ஸ்பூன் தான் ஆட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் உங்களோட கையில் என்னெல்லாம் சீட்ஸ் இருக்கோ, சியா சீடு, ஃப்ளாக் சீட்ஸு, அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போடலாம். ஸோ நான் ஒரு 1 ஸ்பூன் சியா சீடு டெய்லி நம்ம எடுக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ நான் ஒரு 1 ஸ்பூன் சியா சீடு எடுத்துருக்கு. ஸோ நான் அப்புக்கு சேர்த்து எடுக்கிறதுனால நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சியா சீடு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களோட நட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ நட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் இது ரோ சீட்ஸ் இல்லை, செசமே சீட்ஸ் இருக்குல்ல, அது ஒயிட்டில் இருக்கிற ரோ சீடு தான். இது நல்லா இருக்கும் நம்ம ஹேருக்கு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் இதெல்லாம் ஆட் பண்ண எப்போவுமே. ஸோ ஒயிட் செசமே சீட்ஸ் நம்ம போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன போடணும்னா உங்களோட கையில் என்னெல்லாம் சீட்ஸ் இருக்கோ, ஃப்ளாக் சீடு, பம்கின் சீடு, அப்புறம் நிறைய சீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ என்னோட கையில் இப்போ கொஞ்சம் பம்கின் சீடு, அதுவும் டயட்டு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நாள் தானே ஆயிடுச்சு. அதனால சாரி இடையில கொஞ்சம் கேப் வந்துச்சு. அதனால சீட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அதனால நான் போடலை இந்த சீட்ஸு. அது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் இருந்தால் டேட்ஸ் போடுங்க. நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இது கட் பண்ணி கூட போட்டுடலாம். ஸோ ஆல்மண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால ஆல்மண்ட்ஸ் நான் போடும். மிக்சியில் போட்டு இது இன்னும் ஊற தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிரு, 1 hour ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பண்ணி அரைச்சி எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஸ்மூத்தி ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பெர்ரிஸ் இருக்குல்ல, என்னெல்லாம் பெர்ரிஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட கையில் இருக்கிற திராட்சை, ட்ரை திராட்சை, அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுடுங்க. நாங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில், ஸ்ட்ராபெரி அது எல்லாமே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வெயிட் லாஸுக்கு தான், வெயிட் கெயினுக்கு இல்லை. அதனால நான் ரொம்ப இந்த மாதிரி ஸ்வீட் நிறைய இருக்கிறது போட மாட்டேன். ஏன்னா இடையில நான் சீட்டிங் தான் எடுத்து நானே ஸ்வீட்ஸ் சாப்பிடும். அதனால நான் அந்த அளவுக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா இது இருக்குல்ல, யோகர்ட் இருக்குல்ல, ஸ்வீட் யோகர்ட், கிரீக் யோகர்ட்னு சொல்லுல, அதை எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. அது நான் இப்போ இது ஹாட்சனோட இதாக எடுத்திருக்கேன். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. ஸ்ட்ராபெரி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட கையில் நீங்கள் கடையில் வாங்க கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய வாங்க கிடைக்கும். ஸோ அதனால் அந்த யோகர்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நான் இதில் பால் மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பாலோட டேஸ்ட் அவ்வளோ செட் ஆகாது. ஸோ நான் யோகர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுப்பேன். இப்போ நாங்கள் 2 பேருக்குன்றதுனால நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸோ நல்லா யோகர்ட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் நான் வெயிட் கெயினுக்கு எடுக்கிறவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஸ்வீட்னா ஹனி அதெல்லாம் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் சொன்னல வெயிட் லாஸுக்கு தான், வெயிட் லாஸுக்குன்னு இல்லை, சும்மா ஹெல்த்தியாக இருக்கணும் அதுக்காக. அப்போ ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாம் போடுறது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் கொஞ்சோண்டு ஹனி கூட போடலைன்னா பரவாயில்ல. இதுக்கு பதிலாக ஒரு 2 டேட்ஸ் கூட போடலாம். டேட்ஸ் போட்டாலும் பெட்ரு. நான் மட்டும் சாப்பிடல, இது அப்போ சாப்பிட்றல, அதனால கொஞ்சம் ஹனி நான் போட்டிருக்கேன். ஹனி போட்டிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி
கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை ஊற வச்சிடலாம். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கு மேலே அந்த இதுக்கு மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour கழிச்சாலும் இது ஓகே ஆகிடும். ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் எங்களுக்கு இப்போ போகிறன்றதுனால மட்டும் நாங்கள் வந்து ஒரு 1 hour கழித்து இது வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இங்கிருந்து ஊறட்டும். இது ஊறட்டும். இதுக்கப்புறம் வந்து அப்போ மாதுளம் இருக்குல்ல, மாதுளம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நிறைய வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக மாதுளம், அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ஆப்பிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா 2 குட்டி பனானா இருக்குல்ல, பனானா இது கூட சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுப்பாங்க. கொஞ்சம் மாதுளம் இருந்தாங்கன்னா மாதுளம் மேலே போடுவாங்க. எனக்கு ஆப்பிள் எல்லாம் இது கூட போட்டு சாப்பிட்றது அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு இது இப்போவே வந்து திக்காக ஆரம்பிச்சுட்டாங்க. இது இப்போவே வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா இன்னும் இந்த சியா சீடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து திக்காக பெருசாக இது இன்னும் திக்காகிடும். அதனால இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டாங்கன்னா, இந்த ஒரு வாட்டரியில் வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இது இங்கே இருந்து ஊறட்டும். ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour ஆயிடுச்சு அது ரெடி பண்ணி வச்சுட்டு. அப்போ வந்து இது நல்லா திக்காக இந்த மாதிரி நல்லா திக்காக தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறல்ல நல்லா திக்காக வந்துச்சு. நம்ம அவ்வளோ வாட்டரியாக போட்டு வச்சுருந்தேன், அது நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் இப்போ என்ன யோசிக்கிறேன்னு, என்ன இவன் ஃபஸ்ட்டு வரும்போது வேறு கெட்டப்பில் இருந்துச்சு, இப்போ என் கெட்டப்பில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தானே. ஆக்சுவலி அந்த 1.5 hour டைம் கிடைச்சதுனால ஹேர் பேக் போட்டுட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு கொடிய சீக்கிரம் வரும். ஹேர் பேக் போட்டுட்டோம். ஸோ அது போட்டுட்டு அது தலையில் இருக்குது இப்போ ஆல்ரெடி. அந்த டைமில் வந்து 1.5 hour முடிச்சு இது பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஒரே கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ஹெல்த்தும் ஹேரும் ஒரே டைமில் பார்க்கணும். அதனால வந்து நம்ம சீக்கிரம் ஒரு விஷயமா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் இந்த கெட்டப்பில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சது எல்லாமே அப்படியே ஊறிட்டேன் தெரியல, ஊறிட்டியா அப்படின்னு தெரியல. அது ஆல்ரெடி நல்லா சாக் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்குள்ளே நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடலாம். அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஆப்பிள் அவ்வளோலாம் பிடிக்காது. அப்போக்காக நம்ம வந்து இதில் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறாங்க. ஸோ ஆப்பிள் இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி சும்மா லுக்குக்காக வந்து மற்ற மாதுளம் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. அது ஆல்ரெடி இதுக்குள்ளே கொஞ்சம் விழுந்துட்டேன். இதில் வந்து ரோபஸ்டா பனானா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுப்பாங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் ரோபஸ்டா பனானா இது வந்து இப்படியும் சாப்பிடலாம், ஜூஸ் பண்ணி ஸ்மூதியாகவும் சாப்பிடலாம். இதனாலனா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிடணும். தட்ஸ் ஆல். நமக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வாட்டரையாக சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக வந்து இப்போ நம்ம இதுக்குள்ள பனானா போட்டுட்டோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். மிக்ஸ் பண்ணதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸ் பண்ணி இது அப்படியே அரைக்க தான் போகிறாங்க. இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறாங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் இது வந்து ஆட் பண்ண போகிறேன். அவகாடோ ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும். கரெக்டாக வந்துச்சு. இல்லைம்மா இந்த அவகாடோ ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக எல்லாம் வரல. ஓகே, வந்து இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அவகாடோ நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ண. ஓகே, அப்போ நம்ம அவகாடோ எடுத்து இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். ஓகே, நம்ம அரைச்சிட்டு வரேன். ஓகே, அப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா திக்காக தான் இருக்குது. இது நமக்கு வந்து நம்ம ஸ்மூத்தி தானே, அதனால வந்து நல்லா திக்காக இப்படி கூட சாப்பிடலாம். ஸோ இது 2 பேருக்கெல்லாம் ஜாஸ்தி, ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இது ஆஃப்டர்நூன் டைம் தானே, லஞ்ச் டைம் தான். ஆக்சுவலி லஞ்ச் டைமில் தான் நான் இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணிட்டோம். நம்ம ட்ராவலிங் எல்லாம் பண்ணுறதுனால
ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் மாதுளம், உங்கள்ட்ட கையில் என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி பிஸ்தா இதெல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிஸ்தா எல்லாம் போடுவேன். என்னோட இப்போ நான் சொன்னேன்ல மந்த் எண்டுனால எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஸ்மூத்தி ரெடி பண்ணுற பிளானிங்கே இல்லை. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்துக்காகவும் வேற இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் சமைக்கல நான். ஸோ அதுக்காக ஈஸியாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணேன். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து எடுக்கிற விஷயம் ஹெல்த்தியாக எடுக்கிறோம். அப்போ ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே ஹெல்த்தியான விஷயம் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி மார்னிங் ஆஃப்டர்நூன் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம்னா எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பிரிஞ்சு சாப்பிடுவோம் சொல்ல, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சேர்த்து பிரிஞ்சு சாப்பிடும்ல, அதுதான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரிஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியா இருக்கும், ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கும், பசி போகிறதுக்கும், சீக்கிரம் டைஜஷன் ஆகிறதுக்கும், நம்ம ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கும் எல்லாம் சேர்த்து இந்த டிஷ். இதுல நிறைய சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. நான் நெக்ஸ்ட் மந்த் வரும்போது இந்த ரெசிபி ஒன் மோர் ஈஸியா எப்படி ரெடி பண்ணும் அது நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் நமக்கு சாப்பிட்டு பார்க்கல இது எப்படி இருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்பிள் இதெல்லாம் போட்டு நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலி இதில் வந்து அந்த கிரீக் யோகர்ட் ஆட் பண்ணல, ஸ்ட்ராபெரி அந்த டேஸ்ட் தான் நிற்குது. ஆப்பிளோட டேஸ்ட் இல்லை, அந்த பனானா ஆட் பண்ணியிருந்தல அந்த பனானா டேஸ்ட் நிற்குது. நட்ஸ் வந்து அந்த பதாம் ஆட் பண்ணதுனால அதோட இது கொஞ்சம் கடிக்கிறதுக்கு இருக்கு, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டாக நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஈஸியாக குக்காக நம்ம ரெடி பண்ணால் நம்ம ரெசிபி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இன்னொரு வீடியோட கூட பார்க்கலாம். பாய்.